கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் ஒரு ஓய்வு நாளை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுப்போமாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். தேங்க்யூ. புதிய வருடம் ஆரம்பித்து 2வது வாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். மிகவும் வேகமாக ஓடுவது போல் தெரிகிறது. இருந்தாலும் தேவன் அன்றன்றுள்ள ஆகாரத்தை நமக்கு போஷித்து நம்மை வழி நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் நாம் ஓய்நாள் பள்ளி பாடமாக 1வது காலாண்டு பாடத்தை படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அன்பும் நியாயமும் உள்ள தேவன். அன்பும் நியாயமும் உள்ள தேவன் என்ற தலைப்பின் கீழாக இந்த காலாண்டு முழுவதும் நாம் பாடங்களை படிக்கவிருக்கிறோம். அதில் இன்றைக்கு 2வது பாடமாக நாம் உடன்படிக்கை அன்பு என்ற தலைப்பின் கீழாக பாடத்தை படிக்கவிருக்கிறோம். ஏற்கனவே படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக நான் அடிக்கடி சொல்லுவது போல ஒவ்வொரு ஓய்வு நாள் பள்ளி பாடமும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்னும் செம்மைப்படுத்துகிற பாடங்களாக அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே ஒவ்வொரு காலாண்டும் நாம் எதிர்பார்ப்பதற்கும் மேலான நல்ல ஆலோசனைகளோடும் நல்ல தெளிவோடும் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு, அதுவும் இந்த முடிவு காலத்தில், இந்த கடைசி காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆலோசனைகளோடு கூடிய நல்ல ஓய்நாள் பள்ளி பாடங்களை நாம் பெற்று வருகிறோம். அதற்காக நாம் கர்த்தரை துதிப்போம். இதை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். உண்மையிலேயே இதுவரைக்கும் நாம் தேவனை பார்த்த விதம் வேற. இந்த பாடத்தை படித்த பிற்பாடு அந்த தேவனை பார்க்கக்கூடிய அந்த புரிதல் வித்தியாசமாக இருக்கிறது. ஒருவேளை இத்தனை நாட்களாக நாம் தேவனை தவறாக புரிந்து கொண்டோமோ என்பதை நம்மை உணர்த்தும்படியாக இந்த பாடம் அமைந்திருக்கிறது. அன்புள்ள தேவன். இந்த அன்புள்ள தேவன் என்று சொல்லுகிறோமே, இதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இதனுடைய மூல பாஷையில் ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. தேவனுடைய அன்பை, அந்த தெய்வீக அன்பை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய மூல பாஷை அந்த எபிரேய பாஷையில் என்னவாக இருக்கும்? தயவு. அந்த மூல பாஷையில் ஒரு வார்த்தை இருக்குது. ஓகே, அகாப்பே அப்படின்னு ஒரு வேர்டை நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம அடிக்கடி நம்ம இந்த வேதாகமத்தில் தேவனுடைய காரியத்தையோ அவர் சொல்லக்கூடிய காரியங்களையோ இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆசிரியர்கள் இந்த மூல பாஷையிலையும் ஒரு சில வார்த்தைகளை நமக்கு எடுத்து பயன்படுத்தி காட்டுவாங்க. அதன் அடிப்படையில் தெய்வீக அன்பை புரிந்து கொள்வதற்கு அகாப்பே என்ற அந்த எபிரேய பாஷையை பயன்படுத்துவாங்க. அந்த அகாப்பே அப்படிங்கிற அந்த வார்த்தை அது அன்பை குறிக்கிறது. ஆனால் அது எப்படிப்பட்ட அன்பு என்று சொன்னால், ஒரு தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படுகிற தகுதியான அன்பு என்பதாக நாம் இது வரைக்கும் விளக்கம் பார்த்துருக்கிறோம். இன்னொரு கிரேக்க வார்த்தை, இதே அன்பை பயன்படுத்தக்கூடிய இன்னொரு கிரேக்க வார்த்தை ஃபிலியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதை பெரும்பாலும் நம்ம கேட்டதில்லை, ஆனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அகாப்பே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் ஃபிலியே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் இது வரைக்கும் எப்படி புரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அகாப்பே அப்படிங்கிறது தெய்வீக அன்பை குறிக்கிறது. ஃபிலியோ அப்படிங்கிற அந்த அன்பு சகோதர அன்பை, நம்ம மனிதர்களுக்குள்ளாக பயன்படுத்துகிற அன்பை குறிக்கிறது என்பதாக இதுவரைக்கும் அதை வித்தியாசப்படுத்தியே பார்த்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, அகாப்பே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் ஃபிலியே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் வித்தியாசம் இல்லையாம்.
இரண்டுமே தெய்வீக அன்பை தான் குறிக்கிறதாம். அப்படியானால் இந்த தெய்வீக அன்பு அப்படிங்கிறதுக்கும் நம்முடைய அன்பு அப்படிங்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தா நம்ம நினச்சிக்கிட்டோம், ஆமாம் தெய்வீக அன்பு அது ஒரு மேம்பட்ட அன்பு, நம்முடைய அன்பு, நம்முடைய சகோதரத்துவ அன்பு அது கொஞ்சம் அதை விட தாழ்ந்த, அது கீழான அன்பாக தான் இருக்க முடியும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது அப்படி இல்லையாம். என்னென்னா, தேவனுடைய அன்பை நீங்கள் அகாப்பே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அன்பும் என்னுடைய அன்பும் அகாப்பேயாக தான் இருக்கணுமா. அதை விட சற்று குறைவானதாக இருந்தால் நம்ம அந்த தேவனோட உறவு கொள்ள முடியாதான். புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம நினச்சிக்கிட்டோம் தேவனால் மட்டும்தான் அந்த தெய்வீக அன்பை காட்ட முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் மனிதர்களாலேயும் அந்த அன்பை காட்ட முடியும், காட்ட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாராம். அப்படியானால் நான் அப்படிப்பட்ட அகாப்பே அல்லது ஃபிலியே அப்படிங்கிற அந்த அன்பை நானும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக அந்த தெய்வீக அன்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால் மாத்திரமே நீங்களும் நானும் அந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்த முடியும். அப்படின்னா அந்த தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து காத்து போஷித்து வழி நடத்தும் எங்கள் அன்பு தெய்வமே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சுயத்தை எல்லாம் நீக்கி நாங்கள் உம்மிடத்தில் திறந்த மனதோடு இந்த பாடங்களை படிக்கவும், கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய அன்பை தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். அதற்கு ஒரு சில உதாரணங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தேவன் சகலத்தையும் சகிக்கக்கூடியவர், தேவன் சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், அந்த அன்பில் மாற்றமில்லை. ஆகையால் கிறிஸ்துவை போதிக்கிற நீங்களும் நாங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்களை நேசிக்கணும் அப்படின்னு அநேகர் விரும்புகிறார்கள். நீ வேத பாடம் போதிக்கிறீல, நீ பிரசங்கம் பண்ணுறீல, அப்போனா நான் என்ன செஞ்சாலும் நீ எனக்கு அன்பை காட்டு. நான் உனக்கு என்ன விதமான கொடுமைகள் செய்தாலும், நான் உனக்கு என்ன விதமான தீங்கு செய்தாலும், நான் உனக்கு தீமையே செய்தாலும், நீ கிறிஸ்தவன், நீ போதகம் பண்ணுறவன், நீ பிரசங்கம் பண்ணுறவன், நீ என்கிட்ட அன்பாக தான் இருக்கணும் அநேகர் எதிர்பார்க்கிறார்கள். சில வேளைகளில் நாமும் எதிர்பார்க்கிறோம், நான் உனக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ எனக்கு அன்பு காட்டு. ஏன்னா கர்த்தர் சகலத்தையும் சகித்து கொண்டு உன்னை நேசிக்கிறார், ஆகையால் நீயும் நேசி. ஆனால் நான் நேசிக்க மாட்டேன். உண்மையிலேயே கடவுளும் அப்படிதானா? கடவுளுக்கு விரோதமாக நீங்கள் என்ன செஞ்சாலும் திரும்ப அவர் நேசித்து கொண்டே இருப்பாரா? அவர் விரும்பத்தகாத காரியங்கள், அவர் விரும்பாத காரியங்கள், அவர் நீங்கள் எதை செஞ்சாலும் அதை சகித்து கொண்டு அவர் மீண்டும் உங்கள்ட்ட அன்பு காட்டக்கூடியவரா? இதுதான் இன்றைய ஆராய்ச்சிக்கான பாடம். தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அன்பு நித்தியமானது. முதலாவது, தேவனுடைய அன்பு நித்தியமானது, அதுக்கு முடிவில்லாதது, அது எப்போதும் நிறைந்ததாக காணப்படுகிறது, பூரணமாக காணப்படுகிறது. இது தேவனுடைய அன்பு. அந்த அன்பில் எப்போதுமே எந்த அளவுக்கும் அது குறைவில்லாத அன்பு. நாம் இந்த பாடத்தை படிக்கும்போது திறந்த மனதுள்ளவர்களாக படிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படியே நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உள்வாங்கும் மனதோடு நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய அன்பில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. அதிலையும் விசேஷமாக அவர் யாரை நேசிக்கிறாரோ அந்த நேசமுள்ளவர்கள், அந்த 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 நேசிக்கப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி,
எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது தாழ்வான நிலையில் இருந்தாலும் சரி, உயர்வான நிலையில் இருந்தாலும் சரி, எல்லா காலத்திலையும் தேவனுடைய அன்பு மாறாதது. அவன் எளியவனாக இருந்தாலும் சரிதான், வலியவனாக இருந்தாலும் சரிதான், படித்தவனாக இருந்தாலும் சரிதான், படிக்காதவனாக இருந்தாலும் சரிதான், ஏழையாக இருந்தாலும் சரிதான், பணக்காரனாக இருந்தாலும் சரிதான், எந்த விதமான ஏற்றத்தாழ்வில் அவன் இருந்தாலும் தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. முதலாவது காரியம். அதே நேரத்தில் அது நித்தியமான அன்பு. ஆரம்பத்தில் உங்களிடத்தில் எப்படி நேசம் வைத்திருக்கிறாரோ அதே நேசத்தோடு கடைசி வரைக்கும் அவர் நேசமுள்ளவராகவே காணப்படுகிறார். ஆனால் இவ்வளவு தெளிவான நீரோடை போல அவருடைய அன்பு பயணிக்கும் போது எந்த இடத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறார்? நான் உங்களை கைவிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லுவார். நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் உங்களை அக்கினிக்கு இரையாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசும்போது நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நான் உங்களை விட்டு விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய அன்பு நித்தியமானதுன்னு சொல்லி பார்த்தோம். அவருடைய அன்பு குறைவற்றதுன்னு பார்த்தோம். எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரியான அன்பை செலுத்தக்கூடியவர் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் சில வேளைகளில் அவர் வெறுக்கக்கூடியவராகவும் காணப்படுகிறார். உண்மையிலேயே அப்படி வெறுக்கக்கூடிய குணம் அவரிடத்தில் இருக்கிறதா அல்லது வேறு யார்கிட்டையாச்சும் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, தேவனுடைய அன்பில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆனால் உறவில் சில மாற்றங்கள் உண்டு. அது என்னது? அன்பு வேற, உறவு வேற அப்படின்னா, கர்த்தர் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம் என்ன? எல்லோரும் அவர் கரத்தினால் உண்டாக்கப்பட்டவர்கள், எல்லோரும் அவரால் நேசிக்கப்பட்டவர்கள், அவர் தான் உருவாக்கினார். அப்போ எல்லோரிடத்திலும் அவரிடத்தில் அன்பு இருக்கிறது. ஆனால் இடையில என்ன நடந்தது? மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போனான். மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போனான். அப்படியானால் தேவன் இந்த இடத்துல தேவன் மனிதர்களை விட்டு பிரியவில்லை, மனிதன்தான் தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமையினால் அவரை விட்டு பிரிந்து போனான். இப்போ மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து போனான். இப்போ திரும்ப யார் வரணும்? திரும்ப யார் வந்து ஒன்று சேரணும்? மனிதன் தானே. ஏன்னா அவன் தான் பிரிந்து போனான். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார், நிலையானவராக இருக்கிறார், நித்தியமானவராக இருக்கிறார். அவர் இருந்து கொண்டு இருக்கும்போது, அவனை அரவணைத்து வைத்திருக்கும் போது கைகளை உதறிவிட்டு சென்றவன் மனிதன் தானே. தன்னுடைய தவறை அவன் உணர்ந்தான் என்று சொன்னால், அவரை விட்டு பிரிவதற்கு நான் தான் காரணம் என்று உணர்ந்தால் யார் தான் திரும்பி வரணும்? வந்திருக்கணும். மனிதன் தான் திரும்ப வந்திருக்கணும். ஏன்னா தவறு செய்தவன் அவன் தானே. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான நிகழ்வு ஏற்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னால், என்ன வித்தியாசமான நிகழ்வு அப்படின்னா, பிரிந்து போன மனிதன் திரும்ப வரவில்லை, அவன் தன்னை ஒழித்து கொண்டான். பிரிந்து போன மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்தான், தான் நிர்வாணியாய் இருப்பதை உணர்ந்தான். ஆனால் அதற்கு அடுத்த செயல்பாடு, அவன் தேவனை விட்டு விலகி போனான், தேவனை விட்டு ஒழித்து கொண்டான். இப்போ நிலையான, நித்தியமான, எப்போதும் நிறைவான ஒரு அன்பை உடைய தேவன் இப்போ இவர் என்ன செய்கிறார்னா, தன்னிடத்தில் தவறு இல்லாத போதிலும், இந்த பிரிவுக்கு தான் காரணமாக இல்லாத போதிலும், தேவன் பிரிந்து போன மனிதனை தேடி போனார். பிரிந்து போன மனிதனை தேடி போனார். அவனை தேடி போய் அவனை மீண்டும் தனது உறவாக்கி கொண்டார். அன்பு என்ன செய்தது? மீண்டும் உறவை புதுப்பித்தது. ஏற்கனவே அன்பு நிறைந்த தேவன் தன்னிடத்தில் உறவு வைத்திருந்தார், மனிதனை அரவணைத்து வைத்திருந்தார். இப்போது மனிதன் அந்த அரவணைப்பை விட்டு, அந்த உறவை விட்டு வெளியேறி போனான், பிரிந்து போனான், தன்னை ஒழித்து கொண்டான். அன்புள்ள தெய்வம்
இந்த அன்பின் நிமித்தமாக, அன்பினால் ஏற்பட்ட அந்த உறவை அவர் புதுப்பிக்க விரும்புகிறார். ஆகையால் இவர் அந்த அன்பின் நிமித்தமாக அவனை தேடிச் செல்கிறார். இப்போ இவருடைய அன்புக்கு அவன் பாத்திரமற்றவனாக இருக்கிறான். இவருடைய தகுதியான அன்புக்கு அவன் தகுதியில்லாத ஒரு நிலையை அடைந்து விட்டான். இப்போ மீண்டும் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அன்பை, அந்த உறவை தகுதிப்படுத்த விரும்புகிறார். ஆகையால் தன்னுடைய அன்பை அவனிடத்தில் கொண்டு செல்லுகிறார். கொண்டு சென்று மீண்டும் அந்த பழைய உறவை புதுப்பிக்க விரும்புகிறார். அவனோடு உறவாட விரும்புகிறார். இப்போ அந்த பழைய உறவுக்கு வரணும். பழைய உறவு என்ன உறவு? அவரோடு நெருக்கமாக அவருடைய அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கக்கூடிய உறவு. அந்த உறவில் அவனை மீண்டும் இணைக்க விரும்புகிறார். இப்போதாங்க ஒரு நுட்பமான காரியத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர் அன்பின் நிமித்தமாக மீண்டும் உறவை புதுப்பிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த பழைய, அந்த நிரந்தரமான நித்திய அன்பை மீண்டும் இவனிடத்தில் புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இவனிடத்திலே சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. யாரிடத்துல? இந்த பிரிந்து போன மனிதனிடத்தில் சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. என்ன மாற்றங்கள் தேவைப்படுகிறது? இவன் ஏன் பிரிஞ்சு போனான்ற ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டால் மீண்டும் என்ன மாற்றம் தேவைப்படுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இவன் முதல்ல அவன் பிரிந்து போவதற்கான காரணம் என்ன? அங்கே கீழ்ப்படியாமை, தேவன் விரும்பியதை செய்யாதது. தேவன் இவனுக்கு எது நல்லதுன்னு நினச்சி கொடுத்திருந்தாரோ அதை அவன் தவறாக பயன்படுத்தினான். அவர் அவனுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருந்தார், தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருந்தார். அந்த உரிமையை இவன் தவறாக பயன்படுத்தினான். ஆகையால் உறவு முறிந்தது, இவன் பிரிந்து போனான். இப்போ மீண்டும் இந்த உறவை புதுப்பிக்கிறதா இருந்தால், மீண்டும் அந்த அன்பு வளையத்துக்குள்ளே வரதா இருந்தால் இப்போ என்ன செய்யணும்? கர்த்தர் மாறணுமா, அவன் மாறணுமா? பிரிந்து போன மனிதன் தான் மாறணும். அப்போ இவன் தான் இப்போ மாற்றத்தை கொண்டு வரணும். என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், அவரிடத்தில் பிரிந்து போவதற்கான காரணம் கீழ்ப்படியாமை. அப்போ அவன் என்ன செய்யணும்னாக்கா, மீண்டும் அவன் கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். அவர் எதை நன்மை என்று அவர் சொன்னாரோ அவன் அந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக மாற வேண்டும். தேவனுடைய வழிகாட்டுதலுக்குள்ளாக அவன் உள்ளே வர வேண்டும். இப்போ யோசித்து பாருங்க, இந்த மாற்றங்கள் எல்லாம் இவனிடத்தில் வந்தால், மீண்டும் உறவு புதுப்பிக்கப்படுமா? எஸ், மீண்டும் உறவு புதுப்பிக்கப்படும். இப்போ ஒருவேளை இப்படி வச்சுக்குவோம். என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, உங்கள் அன்பு வேணும், நீங்கள் தயை மிகுந்தவர், இரக்கம் மிகுந்தவர், என்னை மன்னிச்சுக்கங்க, நீங்கள் உங்கள் உறவு எனக்கு வேணும், அந்த அன்பு வேணும். ஆனால் நான் கீழ்ப்படிய மாட்டேன், உங்கள் வழிகாட்டுதல்படி நான் நடக்க மாட்டேன், உங்களுக்கு பிரியமானதை நான் செய்ய மாட்டேன். ஆனால் நம்ம 2 பேரும் உறவுல இருக்கணும் அப்படின்னு அவன் ஒரு கண்டிஷன் போட்டால் என்ன நடக்கும்? இந்த உறவை புதுப்பிக்க முடியுமா? அவரோட இணைய முடியுமா? என் கேள்வி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கர்த்தர் அவனோடு இணைய விரும்புகிறார், அவனோடு உறவு வைக்க விரும்புகிறார், இவனும் உறவு வைக்க விரும்புகிறான், அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறான். ஆனால் எந்த காரணத்தினால் உறவு முறிந்ததோ அந்த காரணத்தை சரிப்படுத்த மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன், என் குணம் மாறாது, என் குணத்திலேயே நான் இருப்பேன், ஆனால் நம்ம 2 பேரும் உறவுல இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை தேவனாலையும் கைகூடி வர வைக்க முடியுமா? இதாங்க பிரச்சனை. இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, அவர் தயை மிகுந்த தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் என்னை நேசிக்கக்கூடிய தேவன், நான் மாற மாட்டேன். தவறான ஒரு புரிதலை நாம் வைத்திருக்கிறோம். தேவன் அன்பு நிறைந்தவர் தான், இரக்கம் நிறைந்தவர் தான், அவரில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, அது பரிபூர்ணமான அன்பு தான். ஆனால் அந்த அன்பில் இணைய வேண்டும் என்று சொன்னால்
அதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறாமல் தேவனுடைய அன்பை நாம் ருசிக்க முடியாது. இது யாருடைய குணம் அப்படின்னு சொன்னால் லூசிஃபருடைய குணம். அந்த லூசிஃபர் அதை தான் அவன் செஞ்சாங்க. ஆண்டவரே உம்முடைய ஸ்தானம் வேணும், எனக்கு உம்மை ஆராதிக்கிற இடம் எனக்கு வேணும், நான் எல்லாவற்றிற்கும் மேலாக உமக்கும் மேலாக நான் இருக்கணும். ஆனால் நம்ம 2 பேரும் உறவுல இருக்கணும். தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக, அவருடைய குணத்திற்கு விரோதமாக நின்று கொண்டு அவருடைய அன்பை நாடுகிறான். இன்றைக்கு அவனுடைய குணம்தான் இன்றைக்கு நமக்குள்ளாகவும் வந்திருக்கிறது. நாமும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே நான் மனுஷன்தான், ஆண்டவரே நானும் எல்லா மனுஷங்களும் மாதிரி நானும் ஒரு மனுஷன்தான், நானும் பலவீனமானவன் தான், என் பலவீனத்தை விட்டு நான் வெளியில் வர முடியாது. அதனால் என்னையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என் மேலே அன்பு காட்டுங்க. அநேக நேரங்களில் பவுலானவரை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், நான் என்ன விரும்புகிறேன், நான் நல்லது செய்யவே விரும்புகிறேன், நான் நன்மையானதையே நாடுகிறேன், ஆனால் என் மாம்சமோ பலவீனமாய் இருக்கிறது, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை செய்கிறேன். இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் பவுலாலேயே நடக்க முடியலை, பவுலாலேயே தான் குணத்தை மாற்றிக்க முடியலை, தன்னுடைய பலவீனத்தை மாற்றிக்க முடியலை. அவர் நல்லது செய்ய விரும்புகிறாரு, ஆனால் அவருடைய மனுஷிகமோ நல்லது செய்ய விட மாட்டேங்குது அப்படின்னு தங்களுடைய பலவீனத்தையும் தன்னுடைய மாறாத குணத்துக்கும் பவுலை உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பவுல் அந்த வசனத்தை சொல்லும்போது நீங்கள் முன்னாடி பின்னாடி படித்து பார்த்தீங்க அப்படின்னா மனித பலவீனத்தை குறித்து பேசுகிறார். மனித பலவீனம் எப்படிப்பட்டது, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஒரு மனுஷத்தன்மையை வைத்து தன்னை வைத்து உதாரணமாக பேசுகிறார். அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக தன்னுடைய மனநிலை, தன்னுடைய மனித தன்மை எப்படி இருக்கிறது என்று சொல்லி பவுல் தன்னை உதாரணமாக வைத்து பேசுகிறார். தான் அப்படியே தான் இருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. தமஸ்குவிலே எப்போது கிறிஸ்துவை சந்தித்தாரோ அப்போதே அவர் நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், தன்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடைய கிருபையை நம்பி பலமுள்ளவராக மாறினார். பவுல் எப்போதுமே பலவீனனாக இல்லை. கிறிஸ்துவை சந்தித்த பிற்பாடு அவர் பலமுள்ளவராக மாறினார். ஒருபோதும் உங்களுடைய பலவீனத்தை சரி என்று சொல்வதற்காக பவுலை அப்படிப்பட்ட உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படியானால் இங்கே நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிதான், மாறாத குணத்தில் இருந்தாலும் சரிதான், தேவன் அன்புள்ளவர், என்னை நேசிக்கிறார். தவறான புரிதல். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவன் நேசமுள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த அன்பின் நிமித்தமாக அடுத்த கட்ட ஒரு நிலைக்கு போகிறோம். அவர் அன்பாகவே இருந்து அவர் பரலோகத்திலையும் நாம் பூலோகத்திலையும் இருந்து கொண்டு இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லிட்டு இதே பயணத்தில் போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவருடைய அன்பு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போகுது. எங்கே கொண்டு போகுதுன்னா, பிரிந்த உறவை மீண்டும் புதுப்பிக்க விரும்புகிறது. அப்படியானால் மீண்டும் உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே சில விதிமுறைகள் வருகிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய அன்பு அன்கண்டிஷனல் லவ், விதிமுறையற்ற அன்பு. ஆனால் கண்டிஷனல் ரிலேஷன்ஷிப், விதிமுறைக்கு உட்பட்ட உறவு. மறந்துவிட வேண்டாம், தேவனுடைய அன்புக்கு விதிமுறைகள் இல்லை. நீ யாராக இருந்தாலும் தேவன் நேசிக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் யோவான் 3:16, எப்போதும் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு வசனம். 3:16 என்ன சொல்லுது? யோவான் 3:10, ஒருவனாகிலும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். ஸோ அவருடைய அன்பிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதை ஏன் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்கிறோம்? விதிமுறைகள் அற்ற, கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு அன்பு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், தேவன் தம்முடைய குமாரனை கொடுக்கும்போது அவர் எந்த இடத்துலையுமே நம்மள்கிட்ட பேரம் பேசலை. நீ ஓய்வு நாளை கடைப்பிடிப்பியா, நீ என்கிட்ட அன்பாக இருப்பாயா, நான் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிவியா, எந்த விதமான கேள்விகளுமே அவர் கேட்கவில்லை. எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லை. ஆனால் இங்கே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கும்போது அங்கே விதிமுறைகள் அற்ற, எந்த விதமான கேள்வியும் அல்லாமல் நீ ஏற்றுக்கொண்டால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை அங்கே ஏற்படுத்தினார். ஆனால் அந்த அன்பிற்குள்ளாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கும் தேவனுக்கும் அங்கே ஒரு உறவு ஏற்படுகிறது. நீ தான் என் சொந்த ஜனம், நான் தான் உன் சொந்த தேவன். நீ தான் என் மக்கள், நான் தான் உன் ராஜா. அங்கே ஒரு உறவு ஏற்படுகிறது. இந்த உறவுக்குள்ளே போகணும்னு சொன்னால் அங்கே விதிமுறைகள் இருக்கிறது. என்ன விதிமுறை? புதுசாலாம் இல்லை. நீங்களும் நானும் ஏற்கனவே என்ன உறவில் இருந்தோமோ, என்ன விதமான கண்டிஷனில் இருந்தோமோ அந்த கண்டிஷனுக்கு வரணும், அவ்வளோதான். கண்டிஷனை உடைச்சது நாம, விதிமுறைகளை மீறினது நாம. அப்படியானால் நாம் மீண்டும் அந்த அன்பிற்குள்ளாக போகணும்னு சொன்னால், அந்த உறவுக்குள்ளாக போகணும்னு சொன்னால் அந்த கட்டுப்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அப்போ தேவனுடைய அன்பு, அந்த அன்பு ஏற்படுத்துகிற உறவை நாம் புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது, ஒப்பந்தம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பு ஒரு வழி பாதையாக இருந்தாலும் அது உறவு என்று வரும்போது இருவழி பாதையாக மாறுகிறது. தேவனுடைய அன்பு ஒரு வழி பாதையாக இருந்தாலும் அவரிடத்தில் உறவு ஏற்படும் போது இருவழி பாதையாக மாறுகிறது. அப்படியானால் தேவனோடு நாம் உறவு கொள்ளும்போது அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. நம்ம நிறையா பார்க்கலாம். நம்ம பழைய ஏற்பாட்டு ஜனங்களோட கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் அவர் வரும்போதும் சரி, அவங்க கானான் தேசத்தில் சேர்ந்த பிற்பாடும் சரி, பேசும்போதெல்லாம் சொல்லுவார், என் உடன்படிக்கைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், என் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தால் என்னெல்லாம் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு கண்டிஷனோட தான் அந்த ஆசீர்வாதங்களை சொல்லுவார். ஏன் அப்படி? அன்பு கண்டிஷன் போடுமா அப்படின்னா, அன்பு கண்டிஷன் போடாது. ஆனால் அந்த அன்பினால் ஏற்படக்கூடிய உறவு இருக்குது பார்த்தீங்களா, நீ தான் என் மகன், நான் தான் உன் தகப்பன்னு ஒரு உறவு ஏற்படுது இல்லையா, அந்த உறவுக்கு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. சபை, செவன்த் டே சபை இந்த உலகத்தை நேசிக்கிறதா? எஸ். அதாவது உலகத்தை நேசிக்கிறதானாக்கா உலக மக்கள் மீது அன்பு செலுத்துகிறதா? ஆம், அன்பு செலுத்துகிறது. யார் மேலெல்லாம் அன்பு செலுத்துகிறது? இந்த சபைக்கு யாருக்கு மேலெல்லாம் அன்பு? எல்லார் மேலேயும் தான் அன்பு. ஜாதி மதம் எதுவுமே பார்க்கறது இல்லை. எந்த ஜனங்களாக இருந்தாலும் சரிதான், எல்லோரும் இந்த சபைக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக வர வேண்டும் என்பது இந்த சபையினுடைய ஆசை. ஆனால் இந்த சபைக்குள்ளே நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் ஆகிறதா இருந்தால் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கா, ஒரு சில விதிமுறைகள் இருக்கா. நீங்களும் நானும் ஓய்வு நாளை கடைபிடிக்கணும், தசம பாகம் கொடுக்கணும், நகை அணியக்கூடாது, உடம்புக்கு தகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது, கண்டிஷன்ஸ் இருக்கா? இந்த சபையினுடைய அன்பில் எந்த விதமான கண்டிஷனும் இல்லை. ஆனால் இந்த சபையில் நீங்கள் ஒரு உறவு வைக்கணும், நீங்கள் இந்த சபையினுடைய மெம்பராக ஆகணும்னா அங்கே ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இது எல்லா இடத்துலையுமே உண்டுங்க, எல்லா இடத்துலையுமே உண்டு. அப்படியானால் இங்கே தேவன் தம்முடைய அன்பிலே பாரபட்சம் பார்ப்பதில்லை. ஆனால் அந்த அன்பின் நிமித்தமாக ஏற்படக்கூடிய உறவு இருக்கிறதே, அந்த உறவிலே கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது தான் அந்த உறவு பலப்படும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஸோ இதை தான் அங்கே உடன்படிக்கையின் அன்பு என்பதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு பாரபட்சம் அற்றது, எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் சகிக்கும்னு பார்த்தோம்ல. இப்போ பாருங்களேன், அந்த அன்பினுடைய ஆழத்தை பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஓமை தான். ஒரு ராஜா கிட்ட கடன் பட்டான், ஞாபகம் இருக்குங்களா?
எவ்வளவு தாளந்து கடன்பட்டான்? 10,000 தாளந்து கடன்பட்டான். ராஜா அவனை மன்னிச்சாரா மன்னிக்கலையா? அந்த மன்னிப்புக்கு விலையே சொல்ல முடியாது அப்படின்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கணக்கு சொன்னாங்க. இந்த ஓய்நாள் பள்ளி பாடத்தில் ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. 10,000 தாளந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. நமக்கு நினச்சா ஒரு 10,000 ரூபா அப்படி தான் நமக்கு நினைக்க தோணுது. ஆனால் அங்கே சொல்லப்பட்ட கணக்குப்படி பார்த்தா, அன்றைய கணக்குப்படி 10,000 தாளந்துங்கிறது எவ்வளோன்னா, அந்த மனுஷன் கடன் வாங்கினான்ல, அவன் திருப்பி செலுத்துறதா இருந்தால் அவன் வாழ்க்கையில் 2 லட்சம் நாட்கள் வேலை செய்யணுமா. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். இவன் எத்தனை வருஷம் வேலை பார்க்கணுமா? எத்தனை நாட்கள் வேலை பார்க்கணுமா? 2 லட்சம் நாட்கள் வேலை பார்த்தாதான் அந்த 10,000 தாளந்தை அடைக்க முடியுமா. இங்கே ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முடியுமா அவனால்? ஸோ இவனால் முடியாத ஒரு மிகப்பெரிய சுமையை அந்த ராஜா மன்னிச்சார். சரிதானா? மன்னிப்பு பெற்று அவன் திருவழியாக வந்து கொண்டிருந்தான். எய்த்தாப்பில் யார் வந்தா? இவன் ஒருத்தனுக்கு கடன் கொடுத்துருக்கான். இவன் எவ்வளோ கடன் கொடுத்தான் தெரியுமா? 100 வெள்ளிக்காசு. அதனுடைய அளவை சொல்கிறாங்க. அந்த 100 வெள்ளிக்காசை சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கலாமா. 100 வெள்ளிக்காசை சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்கிறானாக்கா, அவன் கழுத்தை பிடிச்சிட்டான். கழுத்தை பிடிச்சிட்டு அந்த 100 வெள்ளிக்காசு கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு, ஏன் எனக்கு திருப்பி கொடுக்கல, இப்போ உடனே வேணும். இவன் சொன்ன மாதிரியே தான் அவனும் சொல்கிறான். எனக்கு நிர்வாகம் இல்லை, வசதி இல்லை, நான் எப்படியாச்சும் கட்டிடுறேன், எனக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டு. நான் இல்லை காவலாளியை கூப்பிட்டான். காவலை கூப்பிட்டு இவனை ஜெயிலில் போட்டான். இன்னொரு கணக்கு சொன்னாங்க. அந்த 10,000 தாளந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது 10,000 தாளந்து வெள்ளி. இந்த 10,000 தாளந்து வெள்ளிங்கிறத எத்தனை பேர் தூக்கலாம் அப்படின்னு சொன்னால் 80,000 பேர் வேண்டுமாம். இந்த 2 லட்சம் நாட்கள் இவன் சம்பாதிக்கிறான் பார்த்தீங்களா, இந்த சம்பாதிக்கிற இந்த 10,000 தாளந்து வெள்ளிங்கிறத தூக்குறதுக்கு 80,000 பேர் வேணுமாம். 80,000 பேர் தூக்கி சுமக்கக்கூடிய 10,000 தாளந்து இவனுக்கு மன்னிக்கப்பட்டது. ஆனால் இவன் பாக்கெட்டில் வைக்கக்கூடிய ஒரு 100 வெள்ளிக்காசை இவன் மன்னிக்க மறந்தான். அளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தி ராஜாவுக்கு கேள்விப்பட்டார். ராஜா என்ன செஞ்சார்? இந்த மன்னிக்கப்பட்டவனுடைய மன்னிப்பை திரும்ப பெற்றுக்கொண்டார். நுட்பமான விஷயம். நன்றாக கவனித்து பாருங்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் எதிர்பார்ப்பில்லாத தேவன், அப்படியே அன்பை வாரி வழங்கிக்கிட்டே இருப்பார், திரும்பி எதையுமே எதிர்பார்க்க மாட்டார் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். தப்பான புரிதல். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அவர் எதிர்பார்க்காதது அவர் கொடுக்கிறத எதிர்பார்க்கலை. நன்றாக கவனியுங்கள். அவருடைய குணம் எதிர்பார்க்காத குணம், யாருக்கு வேணாலும் அன்பு செலுத்தக்கூடிய குணம். அவர் அன்பை வாரி வழங்கி கொண்டே இருப்பார். அது வற்றாத ஜீவ ஊற்று. அவருடைய அன்பில் நீங்கள் என்னதான் மாறினாலும் பரண்டாலும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் அவருடைய அன்பு முத உங்கள் மேலே என்ன வச்சாரோ அந்த அன்பில் எப்பயுமே மாற்றம் இருக்காது. எப்போ மாறும் தெரியுங்களா? இவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் எவ்வளோ வாரி வழங்குறனோ அவ்வளோத்தையும் நீ எனக்கு திருப்பி தரணும்னு எதிர்பார்க்கல, தனக்கு தரணும்னு எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்று தான். நான் கொடுத்தேன்ல, நீ உன் சகோதரனுக்கு கொடுத்தியா? அதான் அவருடைய எதிர்பார்ப்பு. தனக்கு கேட்கல. அதனால தான் அவர் அன்பில் உயர்ந்தவர். அந்த அன்பு தான் அகாப்பே. அவர் செஞ்சிட்டு எனக்கு கொடுன்னு கேட்கல. அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் உன் சகோதரனுக்கு கொடுத்தியான்னு கேட்டார், உன் சக மனிதனுக்கு கொடுத்தியான்னு கேட்டார். இங்கே தான் அவருடைய உறவில் விரிசல் ஏற்படுகிறது. அவருக்கும் மனிதனுக்குமான உறவில் விரிசல் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா, அவர் எதிர்பார்ப்புள்ள தேவன், ஆனால் தன்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கல. அவர் உன்னுடைய அயலான இடத்துல, உன்னுடைய பிறனிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். நீ அவனுக்கு என்ன செஞ்ச? நான் உனக்கு கொடுத்தேன்ல, நீ என்ன அவனுக்கு கொடுத்த? சிலுவையில் 2 கரங்களை விரித்து ஆணி அடிக்கப்பட்டவராக நிற்கும்போது அவர் என்ன எதிர்பார்த்தார்னா,
உனக்காக நான் இவ்வளோ செய்தேன். தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து, உனக்காக நான் இவ்வளோ செய்தேன், உனக்காக உன் சகோதரனுக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக என்ன செய்தாயின்னு கேட்கல, உன் சகோதரனுக்காக நீ என்ன செய்தாயின்னு கேட்குறார். அப்படியானால் அந்த கடங்காரன்ட்ட கர்த்தர் கேட்டது, உனக்கு நான் 10,000 தாலந்து மன்னிச்சேன், ஒரு 100 வெள்ளிக்காசை மன்னிக்க மாட்டியா? இதாங்க தேவனுடைய எதிர்பார்ப்பு. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அன்பை எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு செய்ததை அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். அந்த சிறியர் யார்? நம்முடைய பிறன், நமக்கு அடுத்தாப்புல உள்ளவங்க தான், தேவைகளில் உள்ளவங்க தான் அந்த சிறியர். அந்த சிறியர் யாருன்னா தேவனுடைய சகோதரர்களாம், தேவனுடைய பிள்ளைகளாம். அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ இரக்கம் காட்டினால், நீ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அன்பு காட்டினால் அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஸோ நாம் தேவனிடத்தில் திருப்பி அன்பு செலுத்த முடியாது. ஆனால் அந்த அன்பை எப்படி வெளிக்காட்டலான்னு சொன்னால், நம்முடைய சகோதரனுக்கு அதை வெளிக்காட்டலாம். எப்போதுமே நான் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்வேன். என்ன எனக்கு நான் புரிந்து கொண்டது என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு யாராவது உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால், அது கீழே ஒரு குண்டூசியாக கூட விழுந்து கிடக்கலாம். அந்த குண்டூசி எனக்கு எடுத்து கொடுத்தா கூட நான் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குண்டூசி எனக்கு எடுத்து கொடுத்ததுக்கான பிரதிபலன் இருக்குது பார்த்தீங்களா, பரிகாரம், அந்த என் வாழ்க்கையில் ஒருபோதும் திருப்பி செலுத்த முடியாது. அவருக்கு நான் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா கூட அந்த குண்டூசியை எடுத்து கொடுத்ததுக்கான நிகர் கிடையாது. அப்படியானால் இந்த உலகத்தில் யார் நமக்கு உதவி செய்திருந்தாலும் அந்த உதவியை நம்மளால் திருப்பி அவங்களுக்கு செலுத்தவே முடியாதுங்க. நம்ம நினச்சிடுறோம், அவங்க அதை செஞ்சாங்க, அதுக்கு பதிலாக நான் இதை செஞ்சிட்டேன். இல்லைங்க, அவங்க செஞ்ச உதவி சின்ன உதவியாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த டைமுக்கு செஞ்சாங்க பார்த்தீங்களா. ஒருத்தர் நமக்கு 100 ரூபாய் உதவி கொடுத்துருக்கலாம், அதுக்கு பிற்பாடு நீங்கள் 10,000 ரூபாய் கூட அவருக்கு திருப்பி கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு வரும், அந்த டைமில் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கூட நீங்கள் திருப்பி கொடுத்துடலாம். ஆனால் அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த 100 ரூபாய் இல்லாமல் அங்கே தவிச்சு போய் நின்றுருந்தோம். அந்த 100 ரூபாய் யாராவது தருவாங்களான்னு ஏக்கத்தோடு நின்றுருந்தோம். அந்த ஏக்கத்தினுடைய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏக்கத்துக்கு நீங்கள் அடுத்து 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த ஏக்கத்தை சரி கட்ட முடியாதுங்க. அன்னைக்கு உங்கள் ஏக்கத்தையும் உங்களுடைய பிரச்சனையும் சரி கட்டினது அந்த ஒரு 100 ரூபாய் கொடுத்தவன் தாங்க. அவனுக்கு நீங்கள் ஒருபோதும் திருப்பி செலுத்தவே முடியாது. திருப்பி செலுத்தலாம் எப்படி தெரியுங்களா, இதே மாதிரி உங்கள்கிட்ட இன்னொருத்தன் வந்து நிற்பான் பார்த்தீங்களா, அன்னைக்கு நீங்கள் அவனுக்கு செஞ்சீங்கன்னா இதை அவனுக்கு செஞ்ச மாதிரி. புரிஞ்சுக்க முடியுதா? எனக்கு ஒருத்தன் உதவி செஞ்சான், அவனுக்கு நான் திருப்பி செய்ய முடியாது, திருப்பி செஞ்சாலும் அது நிகராகாது. ஆனால் என்னிடத்துல என்னைக்காவது ஒருத்தன் வந்து அவனுடைய தேவைக்காக கையேந்தி நிற்கும் போது நான் உதவி செய்கிறேன் பார்த்தீங்களா, இந்த உதவி தாங்க எனக்கு உதவி செஞ்சவனுக்கு நிகரான உதவி. இதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு எவ்வளவு அன்பு காட்டினனோ அந்த அன்பை நீ பிறனுக்கும் காட்டு. எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளையில, நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பு பறிக்கப்படலாம், நமக்கு காட்டப்பட்ட இரக்கம் பறிக்கப்படலாம். எப்போது அப்படின்னு சொன்னால், நாம் திருப்பி காட்டலைனா யாருக்கு? செஞ்சவருக்கே இல்லை, தேவைக்கு நம்மள்கிட்ட வரும்போது அந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் காட்ட வேண்டும். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். நாம் எதையெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோமோ அதையெல்லாம் நாம் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எப்போ தேவனுடைய அன்பை நாம் இன்ன விதமாக புரிந்து கொள்கிறோமோ அப்போதாங்க நாமளும் ஒருவருக்கொருவர் நம்மளை புரிஞ்சிக்க முடியும். நம்ம முதல் பார்த்தோம் பார்த்தீங்களா, தேவனுடைய அந்த தெய்வீக அன்பை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா,
அவர் நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர் என்னை நேசிப்பார் நம்ம நினச்சது தப்பு இல்லை. அந்த அன்பு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருது. எந்த கட்டத்துக்கு? உறவு என்ற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வருது. அவர் தகப்பன் நான் மகன்ற ஒரு உறவுக்கு உள்ள வரும்போது அங்கே நிறைய கண்டிஷன்ஸ் வருகிறது. எதையெல்லாம் நான் மீறினோ அதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மனிதர்களாகிய நாமும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அந்த அகாப்பே என்ற அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். நல்லா யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் ஒரு அன்பின் உறவில் இருக்கிறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு பிரிஞ்சு போனது மாதிரி நமக்குள்ள ஒரு உறவில் ஒரு பிரிவு ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோம். பிரிஞ்சிட்டோம், மீண்டும் ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறோம். என்ன செஞ்சால் பிரிந்த நாம் 2 பேரும் உறவு கொள்ள முடியும்? என் கேள்வி புரியுதா? நீங்கள் 2 பேரும் உறவில் நாம் 2 பேரும் உறவில் இருந்தோம். இப்போ உதாரணத்துக்கு ரவி அண்ணனும் நானும் நல்ல நண்பர்களாக நெருக்கமாக இருந்தோம். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது. இப்போ நாங்கள் 2 பேரும் மீண்டும் உறவில் வரணும், பழைய உறவுக்குள்ளே வரணும். என்ன செஞ்சால் 2 பேரும் இணக்கமாகலாம்? மன்னிப்பு. எஸ், அநேக நேரங்களில் நம்ம மன்னிப்புன்ற ஒரே வார்த்தையோடு முடிச்சிடுறோங்க. மன்னிக்கணும்னு மட்டும் முடிச்சிடுறோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் சண்டை போட்டிருந்தாங்கனாக்கா அதை பஞ்சாயத்து பண்ண போகிறவங்க பஞ்சாயத்து பண்ண போகிறேன்ற பெயரில் இன்னும் கொஞ்சம் விரிசல் அதிகமாக்கிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா 2 பேருமே முதுகில் தட்டி கொடுத்து மன்னிச்சுருங்க பிரதர், கிறிஸ்தவர் தானே, பைபிள் படிக்கிறீங்கல்ல, ஜோம் பண்ணுறீங்கல்ல, சேர்த்துக்குங்க பிரதர், மன்னிச்சுங்க பிரதர், மொட்டையாக சொல்லிடுறது. இது யாருக்கு ஆறுதலாக இருக்கும்னா, தவறு செஞ்சான் பார்த்தீங்களா அவனுக்கு ஆறுதலாக இருக்கும். இந்த தவறே செய்யாமல் வாங்கப்பட்டிருக்கான் பாருங்க, அவன் மனசு தான் ரொம்ப வலிக்கும். என்னடா அது தவறு செஞ்சப்பறம் அவன் செஞ்சான், என்னையே மன்னிச்சிக்க பிரதர் என்னையே மன்னிக்க சொல்கிறான். புரியுதா? எனக்கு கண்பானது என்னுடைய பிள்ளைகளே, எப்போ இந்த 2 பேருக்குமான விரிசல் சரியாகும் அப்படின்னு சொன்னால், நான் 2 பேரும் உட்காந்து பேசணுங்க. அந்த பிரச்சனையை குறித்து பேச வேண்டும். அந்த பிரச்சனையை திறந்த மனசோட பேச வேண்டும். நீ என்ன செஞ்ச, நான் என்ன செஞ்சேன், திறந்த மனசோட அந்த பிரச்சனையை பேசி அதில் தப்பு என்னுடையதாக இருந்தால் திறந்த மனசோட அந்த தப்பை, ஆமாடா நான் தான் தப்பு செஞ்சேன், இது இவ்வளோ பிரச்சனைக்கு இவ்வளோ விரிசலுக்கு காரணம் அது ஏன் தப்பு தான் அப்படிங்கிறத தவறு செய்தவன் உண்மையிலேயே உணரும் போது இந்த உறவானது மீண்டும் புதுப்பிக்கப்படும் போது பழைய உறவை காட்டிலும் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஏன் தெரியுங்களா? அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கான அந்த தவறு உணரப்பட்டது. இன்றைக்கும் அநேகர் சண்டை போட்டுறாங்க, மன்னிச்சிக்கன்னு சொல்லிட்டு திரும்ப சேர்ந்துடுறாங்க, திரும்பவும் சண்டை போட்டுக்கிறாங்க, திரும்பவும் மன்னிப்புன்ற பேரில் சேர்ந்துக்கிறாங்க, திரும்பவும் விரிசல் வருது, திரும்பவும் பிரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே படகு தள்ளாடி தான் போய்கிட்டே இருக்கே தவிர ஒருபோதும் ஒரு நிலையான அன்புக்குள்ளே வரவே இல்லை. ஏன்னா அங்கே பிரச்சனைக்கான அந்த தவறு யாராலையுமே ஒத்துக்கொள்ளப்படவில்லை. அந்த பிரச்சனைக்கான காரணம் யாராலையுமே தீர்க்கப்படவே இல்லை. மேலே புண்ணை உள்ளே வச்சுட்டு மேலே மருந்து பூசி அப்படியே அடக்க தான் பார்க்குறாங்களே தவிர புண்ணுக்கான காரணத்தை சரி செய்வது இல்லை. இது நானா சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. நீங்கள் வேதாகமத்தை நல்லா கவனித்து பாருங்கள். கர்த்தர் அப்படி தான் செய்கிறார். பிரச்சனையை உட்காந்து பேசுகிறார், பிரச்சனையில் யாருடைய தப்புன்னு சொல்கிறார், அந்த பிரச்சனைக்கு யார் காரணன்றதை சொல்கிறார். விளக்கமாக சொல்லி தான். தெரியுங்களா? வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமாக சுற்றிட்டு போனாங்க இல்லையா? பல காரணங்கள் உண்டு. வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் வனாந்தரமாய் 40 வருடமாக சுற்றி அலைந்து திரிந்து கானான் தேசத்துக்குள்ளே போனதுக்கான காரணம் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான காரணம் அவனுடைய பாவங்களை உணர்த்துவதற்காக, அவனுடைய குணத்தை புரிய வைப்பதற்காக அவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால்
அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கவே இல்லைங்க. தன்னுடைய தவறை அவன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அந்த பிரிவுக்கான, அந்த அலைச்சலுக்கான, அந்த வனாந்தர வாழ்க்கைக்கான காரணம் நான் தான் அப்படிங்கிறத அவன் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கல. அதனால் 2 பேரை தவிர ஒரு பய கானானுக்குள்ளே போக முடியலை. நல்லா யோசித்து பாருங்க. தேவன் வனாந்தரத்தில் அவர்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருந்தார். ஆனால் அவங்க திரும்ப திரும்ப முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவன் ஒருபோது என்ன செய்யலை? ஆமாம் ஆண்டவரே, நான் தான் முறுமுறுத்தேன் ஆண்டவரே, நான் தான் உமக்கு விரோதமாக பேசினேன், போன பாளையம் இறங்குதல்ல நன்மையெல்லாம் அனுபவித்தேன், இப்போ மீண்டும் உமக்கு விரோதமாகவே முறுமுறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தவறை அவன் உணரவே இல்லை. எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நாம் அநேக வேளைகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்களோடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வெளியில் மேம்போக்கா ஸ்தோத்திரம் பிரதர், ஹாப்பி சாபத்னு சொல்லிக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நமக்குள்ளாக நாம் ஒரு விரிசலோடவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே உதட்டளவு சிரிப்பாகவே இருக்கிறது, உள்ளத்திலே ரணமாகவே இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த பிரச்சனையில் என் தப்பை நான் என் தப்புன்னு சொல்லலைங்க. 2 பேரும் கை கொடுக்கும்போது, மீண்டும் உறவு புதுப்பிக்கப்படும் போது, ஆமாம் இதில் என் தப்பும் இருக்குது, ரொம்ப மனஸ்தாபப்படுறேன் அப்படின்ட்டு என் வாயிலேருந்து வார்த்தை வரலைங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, பரவாயில்ல பிரதர், அடுத்தவனை சொல்கிறேன், பரவாயில்லன்றேன். என்னைக்கு என் வாயால் நான் தப்புன்னு சொல்கிறேனோ, நான் செஞ்சது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேனோ, அன்னைக்கு தாங்க ஒரு முழுமையான அன்பு ஏற்படும். இது தேவன் எதிர்பார்க்கிற அன்பு. இந்த அன்புக்கு பேர் தான் அகாப்பேன்ற அன்பு. ஒன்று தெரியுங்களா? கர்த்தர் நம்மளை எப்போ மன்னிக்கிறார் தெரியுமா? கர்த்தர் எப்போ நம்மளை மன்னிக்கிறார் தெரியுமா? சொல்லியிருக்காரு, வேத வசனம் இருக்கு. மற்றவங்களை மன்னிக்கும் போது ஓகே, வேற எக்ஸாக்டாக ஒரு வசனம் இருக்கு. நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டு விடும்போது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். இந்த அறிக்கை பண்ணுதல்னு என்ன தெரியுங்களா? என் பாவத்தை நான் ஒத்துக்கிறது. ஆமாம், இந்த பாவத்துக்கு, இந்த சம்பவத்துக்கு நான் தான் காரணம், உண்மையிலே நான் தான் காரணம்னா நான் தான் காரணம்னு சொல்லி எப்போ என் வாயால் என் பாவத்தை அறிக்கை இடுகிறேனோ, என்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிறேனோ, அப்போது கர்த்தருக்கும் எனக்கும் மீண்டும் அந்த உறவு பலப்படுகிறது. நான் அவருடைய பிள்ளை, அவர் என் தகப்பன். அது வரைக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. எவனொருவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறானோ, முக்கியமான ஒரு விஷயம், என் பாவத்தை நான் அறிக்கை பண்ணுறது மட்டுமில்லை, இனிமேட்டு அந்த விரிசலுக்கான காரியத்தை நான் செய்யக்கூடாதுங்க. நல்லா யோசித்து பாருங்களேன். ரவி பிரதர் நான் எடுத்துக்கிறேன், மீண்டும் முன்னாடி தான் இருக்கிறாங்க, அவருக்கு விரோதமாகவே நான் பண்ணுறேன். ஆனால் மீண்டும் மீண்டும் போய் நான் மன்னிப்பும் கேட்குறேன். புரியுதா? நான் அவருக்கு விரோதமாகவே பண்ணுறேன், பாவத்தை உணர்றேன், ஐயோ அண்ணனுக்கு விரோதமாக பாவம் பண்ணுறேன்னு நம்ம பாவத்தையும் உணர்றேன். உணர்ந்துட்டு மீண்டும் மீண்டும் அவருக்கு விரோதமாகவே பண்ணுறேன். என்ன நடக்கும்? கேள்வி புரியுதா? இந்த உறவு எப்பயுமே உறவுக்குள்ளே வராதுங்க. நான் 1000 மன்னிப்பு கேட்டாலும் சரிதான், நான் எப்போ விட்டு விடுகிறேனோ அப்போ தான் அது முழுமையான உறவுக்குள்ளாக என்னை வழி நடத்தும். அநேக நேரங்களில் ஒவ்வொரு நாள் இரவும் நாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தேவனிடத்தில். அப்படி தானே? பெரும்பாலும் நாம் ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கிறோம். ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணி படுக்கும் போதெல்லாம் நாம் பாவத்தை அறிக்கை செய்து கொண்டே தான் இருக்கிறோம், இல்லையா? அடுத்த நாள் என்ன நடக்குது? பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்முடைய வாழ்க்கை, நேற்று இரவு நாம் படுக்கைக்கு போகும்போது மன்னிப்பு கேட்டோம், நம்முடைய செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டோம். அடுத்த நாள் புது பாவங்கள் செய்வதில்லை, மாறாக ஏற்கனவே என்ன பாவம் செஞ்சோமோ அதை தான் திரும்பவும் செய்கிறோம். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளை, அறிக்கை செய்தால் மாத்திரம் பத்தாது. ஒரு உறவு பலப்பட வேண்டும் என்று சொன்னால்
அந்த உறவு பலப்படுவதற்கு நான் என் பாவத்தை, என் தவறை ஒத்துக்கொள்வது மட்டும் இல்லை, மீண்டும் அந்த நபருக்கு விரோதமாக செய்யக்கூடாது. இதை நம்ம மனசில் உள்வாங்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாததுக்கான காரணம் நல்லா ஞாபகம் இருக்கா? அவங்க ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதெல்லாம் தான் நகையெல்லாம் கழட்டி அந்த கர்வாலி மரத்துக்கு கீழே புதைச்சிட்டு கடவுள்கிட்ட உபவாசம் இருந்து மன்னிப்பு கேட்டுட்டு மீண்டும் அடுத்த பாளையத்தில் போய் இறங்குறதுக்குள்ளே பாவம் செஞ்சாங்க. கர்த்தருக்கு விரோதமாகவே முறுமுறுத்தாங்க. எத்தனை நாள் செஞ்சாங்க? 40 வருஷமுமே செஞ்சாங்க. அவங்க தங்களுடைய பாவத்தை உணராமல் இல்லை, தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யாமல் இல்லை, எல்லாமே பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் பாவத்தை விட்டு விடவில்லை. இன்றைக்கி நாமளும் அப்படி தான். நாமளும் ஒருவருக்கொருவர் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கு அந்த செயல் செஞ்சால் பிடிக்காதுன்னு தெரியுது, உங்கள் மனசு வருத்தமாகுதுன்னு தெரியுது, ஆனாலும் நான் திரும்ப திரும்ப செய்கிறேன். ஆனாலும் உங்கள்கிட்ட நான் உறவு வைக்க விரும்புகிறேன். நம்ம 2 பேர் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துன்னு ஆசைப்படுறேன். ஆனால் உங்களுக்கு விரோதமாகவே தான் நான் நிற்பேன். இதுக்கு பேர் அகாப்பே அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தேவன் அப்படி விரும்பவே இல்லை. அவருடைய அன்பு வற்றாத நீரூற்று தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் நீங்கள் உங்கள் தகப்பேன்னு சொன்னால், அவர் உங்களை பிள்ளைன்னு சொன்னார்னா, அந்த உறவு இணையணும்னு சொன்னால், அந்த உறவு எப்பவுமே நித்தியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம குணம் மாறணும், நம்முடைய செயல் மாறணும், அது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை எப்போ வருதோ அப்போ அந்த உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வரைக்கும் அது தள்ளாடி தள்ளாடி தான் போகுமே தவிர ஒரு நிலையான ஒரு உறவாக, நிலையான ஒரு அன்பாக இருக்க முடியாதுங்க. எப்போ நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறலையோ அப்போ நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் மாற முடியாதுங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் எப்போ ஒரு அகாப்பேன்ற ஒரு உறவு ஏற்படுதோ அப்போ தாங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு அகாப்பே உறவு ஏற்படும். தேவனுடைய அன்பை நான் புரிஞ்சுக்கலைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நான் காட்டுற அன்பும் தகுதி இல்லாத அன்பாக தான் மாறிப்போகும். ஆகையினால நாம் தேவனுடைய அன்பை நாம் சரியாக புரிந்து கொள்ளும்போது தான் நீங்களும் நானும் மனிதர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏன்னா இத்தனை நாள் நம்ம என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, மன்னிக்கணும், நான் திரும்ப திரும்ப தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, நீ என்னை ஏற்றுக்கிறணும். அது நடக்காதுங்க. எப்போ உன் மனசுக்கு பிரியமா நானும், என் மனசுக்கு பிரியமா நீயும் மாறுறோமோ அப்போதாங்க அந்த அன்பு நிலைச்சு நிற்கும். தேவன் அதை மிக கண்கூடாக காட்டுகிறார். நான் வற்றாத ஜீவ ஊற்றுதான்பா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீ என் மகனாக இருக்கணும், நான் உன் தகப்பனாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நீ மாறணும். என்ன பிரச்சனையை கொண்டு நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனியோ அந்த பிரச்சனை மாறணும். எந்த கீழ்ப்படியாமையினால் என்னை விட்டு நீ பிரிஞ்சு போனியோ அந்த கீழ்ப்படியலுக்குள்ளே நீ வரணும். எந்த பிரமாணத்தை நீ மீறி வெளியில் போனியோ அந்த பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு நீ உள்ளே வரணும். அப்போ தான் ஓன் மேலே வச்சுக்கிற அன்பு இன்னும் அதிகமாகுமே தவிர அது வரைக்கும் தேவனுடைய அன்பு நம்ம இடத்துல வராது. இதுக்கு யார் காரணம் தெரியுங்களா? தேவன் எப்போதுமே அன்பை ஊற்று தண்ணீராக ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அவர் ஒருபோதும் தன்னுடைய அன்பை நிறுத்துவதே இல்லை. ஆனால் எப்போ அந்த ஊற்று நின்று போகிறது என்று சொன்னால் அது நான் தான் விலகி போகிறேன். அந்த ஊற்றை விட்டு நான் விலகி போய்விட்டேன். ஆகையால் தேவனுடைய அன்பின் ஊற்று நின்று போனது போல காணப்படுகிறது. ஆனால் அவருடைய ஊற்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் அந்த ஊற்றுக்குள்ளாக நான் வர வேண்டும். நான் வராமல் நான் அதை விட்டு தள்ளி போய் நின்று தேவனுடைய அன்பு நின்று போய்விட்டது என்று சொல்லுகிறேன். இல்லை, தேவன் எப்போதும் ஜீவ ஊற்றாகவே இருக்கிறார். அவர் அன்பை காண்பித்து கொண்டே இருக்கிறார். அந்த அன்பை விட்டு வெளியே போனவன் நான். ஸோ நான் மீண்டும் வந்தால் அந்த அன்பை காணலாம், அந்த அன்பை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நான் பிறர்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படியானால் ஒருவேளை அந்த அகாப்பே என்ற அந்த அன்பை நான் இது வரைக்கும் புரியாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நாம் புரிஞ்சுக்குவோம். ஆவியானவர் நமக்கு இதை வெளிப்படுத்தினார். எப்போ நாம் நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்கிறோமோ, எப்போ நம்முடைய தவறுகளை அறிக்கை பண்ணுகிறோமோ, எப்போ நம்முடைய தவறுகளை விட்டு விடுகிறோமோ அப்போது
உங்களுக்கும் எனக்கும். எப்போ நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் அன்பின் பரிமாற்றத்தை ஏற்படுத்துகிறோமோ அது தேவனுக்கே ஏற்படுத்தின அன்பின் பரிமாற்றமாக மாறும். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்று சொல்கிறார். தேவனிடத்தில் நாம் நேரடியாக அந்த அன்பை காட்ட முடியாது. அதுக்கு பதிலாக இன்னொன்று சொல்கிறாரு, நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் அன்பை பிரதிபலிங்க, அது தேவனுக்கேற்ற அன்பாக மாறும்னு சொல்கிறார். அப்படியானால் அப்படிப்பட்ட அந்த அன்பிற்குள்ளாக நாமும் வருவோம். அந்த அன்பிற்குள்ளாக நாமும் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தவறுகளையும் நம்முடைய குற்றங்களையும் நமக்கு உணர்த்தி காட்டும்படியாக ஆவியானவரிடத்தில் உதவி கேட்போம். அவர் நமக்கு உதவி செய்வார். நிச்சயமாக நம்முடைய பலவீனங்களை நாம் புரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக மற்றவர்களோடு உறவு கொள்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். தேவன் அப்படிப்பட்ட அகாப்பே அன்பை நமக்கு தருவாராக. ஆமேன்.